உறவினர்கள் ஏமாத்தினதுனால பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்து தெருவுக்கு வந்த நடிகர் கார்த்திக். தமிழ் திரையுலகில் 1980 மற்றும் 90களில் முன்னணி கதாநாயகனாக இருந்தவர் கார்த்திக். மறைந்த நடிகர் முத்துராமனோட மகன். அன்னைக்கு ரஜினி கமலுக்கு அடுத்த நிலை நடிகரா திகழ்ந்தாரு. இந்த 2 பேரும் நடிக்க இயலாத படங்கள் வேடங்களை கூட கார்த்திக் அட்டகாசமா நடிச்சாரு. இயக்குனர் சங்கர் தன்னோட ஜென்டில்மேன் படக்கதையை கார்த்திக் மனசுல வச்சு எழுதினதா சொல்வாரு. அதே மாதிரி கார்த்திக்குக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்தியன். அம்மா மேல மிகுந்த பாசம் வச்சிருந்த அவரு தன்னோட வருவாய் முழுக்கவும் அம்மா, அண்ணன், சகோதரிகள், மத்த உறவுகளுக்கே வாரி வழங்கினதா சொல்லுவாங்க. அவர் கூட இருந்தவங்க சக நடிகர்களுக்கும் நிறைய கொடுத்து உதவி இருக்காரு. அது திரும்ப வருமா வராதான்னு யோசிக்காம. ஆனா நேரத்தை மதிக்காதது, தொழில கவனமின்மை ஆகிய 2 விஷயங்கள் அவரை கவிழ்த்துச்சு. முத்துராமனுக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில வீடுகள் மற்றும் வணிக வளாகம் இருக்கு. இதோட மதிப்பு பல கோடிகள் வரை இருக்கும்னு சொல்லப்படுது. இது தவிர கார்த்திக் சம்பாதிச்ச பணத்துல வாங்கிய சொத்துக்களும் இருக்கு. கார்த்திக் குடும்பத்தினரிடையே சமீபத்துல திடீர் சொத்து தகராறு நடந்துச்சு. வீட்டை விட்டு வெளியேறும்படி அவர் நிர்பந்திக்கப்பட்டாரு. சொத்துல எனக்கும் பங்குண்டு, நான் ஏன் வெளியே போகணும்னு கார்த்திக் வெளியேற மறுத்த போதுதான் உயில அவர்கிட்ட காட்டுனாங்களாம். சொத்து உயில் அவர் பேர்ல இல்ல, அண்ணன் பேர்லயும் மத்தவங்க பேர்லயும் தான் இருந்துச்சான். அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்ச கார்த்திக் தன்னை ஏமாத்திட்டதா சண்டை போட்டாரு. தன்னோட பணத்துல வாங்கின சொத்துக்களை தனக்கே தெரியாம உறவினர்கள் பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டதை சொல்லி குமுறுனாரு. ஆனா வேறு வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. சொத்துல தனக்கும் பங்கு உண்டுன்னும் ஏமாத்தப்பட்டுட்டேன்னும் நெருக்கமானவங்க கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காராம் கார்த்திக். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வக்கீல்களோட ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திக்கோட மகன் கௌதம் கார்த்திக் இப்போ முன்னணி இளம் நாயகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. மகன் விவகாரங்களை கார்த்திக் தான் கவனிச்சிட்டு இருக்காரு.